பிறந்தாலும் வெடி போடுறாங்க, செத்தாலும் வெடி போடுறாங்க, நல்லது எல்லாத்துக்குமே வெடி போடுறாங்க. இந்த வெடி போடுறதுனால என்ன கெடுது? சுற்றுச்சூழல் கெடுது. ஃபங்க்ஷனுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனுக்காக நேரத்துக்கு அனுப்பிச்சு விடுவோம். செக்கானுடைய பொறுத்தளவு போதும் ரொம்ப பயந்து அதனால இது வந்து கொஞ்சம் கம்மியான நடவடிக்கை ஏன்னா ஏதாவது பிடிச்ச உடனே அரசியல் தலைவர் இருக்குது அந்த சாக்கடை என்ன தெருவுகளில் போது கலைஞர் அதை சரி பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று அந்த இலைகள்லாம் வந்து அப்படியே தெருவில் போட்டு போயிடுறாங்க. அது சுற்றுச்சூழலுக்கு பெரிய இதாக இருக்கு. ஏன்னா அவனுக்கு பாதிப்பு இருக்கிறதுனால ஒரு அவசரமாக வந்து போயிட்டு இருப்பான், ஒரு வேலை வீட்டுக்கு போயிட்டு இருப்பான், ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு இருப்பான், ஸ்கூல் காலேஜுக்கு போயிட்டு இருப்பான். அதை தடுத்து நம்ம ரோடை மறைச்சிக்கிட்டு என்னமோ நம்ம உரிமையா ரோடை வந்து நமக்கு தான் கொடுத்த மாதிரி ரோடை முழுக்க மறைச்சிக்கிட்டு வெடி போடுறது, ஆடிட்டு போறது இதெல்லாம் வந்து இந்த கலாச்சாரம் எங்கள் சோசியல் அதிகமாக இருக்கு. நான் ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்த்துருக்கேன். எங்கேயும் இந்த அளவு கிடையாது. அப்படியே ஒரு அழைப்பு ஊர்வலம் போனால் கூட அவங்களே அந்த ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறவங்கள ஒன் சைடு ஒதுக்கி விட்டு டிராஃபிக் அந்த விதமான இடத்தெல்லாம் போயிட்டு இருக்கு. இங்கே அப்படி கிடையாது. ரோட மறைச்சிக்கிட்டு வெடி போடுறது, ரோட மறைச்சிக்கிட்டு அந்த ஒன் சைடு ரோட்லேயே மறைச்சிக்கிட்டு அடுத்த நாளை பற்றி ஒரு அவசரத்துக்கு போயிட்டு இருப்பான் அப்படின்னு அடுத்தவனை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. போகிறேன் யார் ஊருக்காரங்க அவங்க சொந்த மதம் தான் போகிறாங்க, அந்த உணர்வு யாருக்கும் கிடையாது. வெளியூர்காரங்க போனீங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. இந்த மண்டப உரிமையாளர்கள் வந்து மேலாளர்கள் உரிமையாளர்கள் வந்து மேக்சிமம் வந்து வெளியில் இருப்பாங்க. இந்த மேலாளர் மண்டப மேனேஜர்ஸ் தான் வந்து புக் பண்ணுறது அந்த இது பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. இனி வருங்காலங்களில் கண்டிஷன்ஸாக எழுதி வாங்கியிருக்கு. மண்டபத்துக்கு வெளியில் ப்ளஸ் பேனர் கட்டக்கூடாது, இது வெடி போடக்கூடாது, எந்த விதமான மைக் செட் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கியிருக்கு. அப்படி எழுதி வாங்கிட்டு நாங்கள் மீறி கொள்ளனா மண்டபத்துக்கு வெளியில் இனிமேல் எது நடந்தாலும் இந்த மண்டப உரிமையாளர் மேலாளர் விசேஷ வீட்டாளர் விசேஷ புக் பண்ணவங்க விசேஷ வீட்டாளர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யறதோட வேற வழி இல்லை. அதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுப்பனே செய்யக்கூடாது, ஒரு விழிப்புணர்வு உருவாக்கி ஒரு டைம் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல தான் வந்து உங்களுக்கு நாங்கள் பேசிட்டு இருக்கோம். எடுப்பனே எஃப்ஐஆர் போடுறது நடவடிக்கை எடுக்க எங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணக்கூடாது, உங்கள் நாலேஜுக்கு வரணும். சரி தெரியாமல் அறியாமல் பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்சு உங்களுக்கு தகவல் சொல்லிட்டு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்கோம். இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல்ல இருந்து பேப்பர் வந்துருக்கு பாருங்க. சிஎன்செல்லு பொல்யூஷன் கண்ட்ரோல் எல்லாத்துல இருந்து பேப்பர் வந்திருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃப்ளெக்ஸ் பேனர்னால எவ்வளோ உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. எந்த விதமான பப்ளிக் பிளேஸ்ல பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இருக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. அதே போல ஃப்ளெக்ஸ் பேனர்ல வந்து அடுத்த மதத்தையோ இனத்தையோ ஜாதியையோ பாகுபாடுபடுத்தி கலவரத்தை தூண்டுற மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரி எந்த விதமான வாசகங்களும் ஃப்ளெக்ஸ் பேனர்ல இருக்கக்கூடாது. அதே போல ஒரு கேங் ரவுடியா இருப்பான், அவனை போடுறது, அவர் கல்யாணத்துக்கு வந்தா வந்துட்டு வர அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது காவல்துறை ரெக்கார்டில் இருக்கு. ஒரு 150 கேஸ் இருக்கு, 20 கேஸ் இருக்கு. ஒரு கேங் லீடராக இருப்பான், போலீஸ் தேடக்கூடிய நபராக இருப்பான், வாரண்ட் உள்ள நபராக இருப்பான், போலீஸ் கண்காணிக்கூடிய நபராக இருப்பான். அவனை ஃப்ளெக்ஸ் பேனர்ல படம் போட்டு வரவேற்கிறீங்க. நீ உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க, விசேஷத்துக்கு கூப்பிடுங்க, அவங்களுடைய உரிமை. இந்த ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சுக்கிட்டு வரவேற்கிறது, அந்த நாங்கள் ஆள பிறந்தவங்க வெட்ட பிறந்தவங்க, எங்களுக்கு வெட்ட தெரியும் குட்டம் தெரியும் பார்த்தீங்களா, ஃப்ளெக்ஸ் பேனர்ல எல்லாம் வார்த்தைகள் வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் ஃப்ளெக்ஸ் பேனர்ல இருக்கு. அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த ஃப்ளெக்ஸ் பேனர் அடிக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுப்போம். அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஃப்ளெக்ஸ் பேனர் அடிக்கிறவங்க
சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வந்து அதை பண்ணணும். இயற்றப்பட்ட சட்டத்திட்டங்கள் இதுகளுக்கு உட்பட்டு ஃப்ளெக்ஸ் பேனரு, மண்டபம் எப்படி புக் பண்ணுறது, வெடி வெடிக்கிறது சம்மந்தமாக, மைக் செட்டு போடுறது சம்மந்தமாக நாங்கள் ஒரு 11 அறிவுரைகள் போட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே கையில் கொடுத்துருக்கோம். இதை வந்து வருங்காலங்களில் கட்டாயம் கடைப்பிடிக்கணும். தவறும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். சொல்லி தான் செய்யலாம், சொல்லாமல் செய்யலை, பின்னால் யாரும் வருத்தப்படக்கூடாது. கட்டாயம் இனி வருங்காலங்களில் எங்களுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல்லேருந்தும் கவர்மெண்ட்லேருந்து வந்து பேப்பரை விட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அதுபடி தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அதனால் இனி வருங்காலங்களில் இதை மீறுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத உங்களுக்கு தகவல் சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டுருக்கோம்.